உம்முடைய வசனத்தை தியானிக்கும் போது ஆவியானவர் நாங்கள் என்னென்ன காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும், எப்படி நடக்க வேண்டும் என்று கர்த்தாவே இந்த வசனங்களின் மூலமா நீர் ஆண்டவரே எங்களுக்கு உணர்த்தி காட்டும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த ஆழ்த்தி முழுவதுமா இந்த கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலும் நம்ம பிரசங்கி 6ஆம் அதிகாரத்தை நம்ம தியானிக்க போறோம். ದೇವರ ನಾಮಕ್ಕೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. ಇವತ್ತು ಈ ಪ್ರಸಂಗಿ 6ನೇ ಅಧ್ಯಾಯವನ್ನು ಧ್ಯಾನ ಮಾಡ್ಲಿಕ್ಕಿದ್ದೇವೆ. இந்த அதிகாரத்துல நம்ம பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையை பத்தி இந்த அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்குது. ಈ ಅಧ್ಯಾಯವನ್ನು ನೋಡ್ಬೇಕಾದ್ರೆ ನಮ್ಮ ಜೀವಿತ ಬಗ್ಗೆ ಇದರಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஒரு ரோட்ல நம்ம போயிட்டே இருக்கிறோம். அது ஒரு டெட் எண்ட்ல போனா அது எந்த பக்கம் போகும்னே தெரியாது. அந்த இடத்துல போய் நின்றுவோம் இல்லையா, எந்த வழியே இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் நம்முடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லி இந்த அதிகாரத்துல நம்ம பார்க்க போறோம். ನಮ್ಮ ಜೀವಿತ ಹೇಗಿದೆ ಅಂದ್ರೆ ದಾರಿಯಲ್ಲಿ ಹೋಗ್ತಾ ಇರುವಾಗ ಅಲ್ಲಿ ದಾರಿಯೇ ಇಲ್ಲದ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ನಾವು ಯಾವ ರೀತಿ ಹೋಗ್ಬೇಕೆಂಬುದಾಗಿ ನೋಡ್ತಾ ಇರ್ತೀವಿ. ಅದೇ ತರ ಈ ಒಂದು ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿದೆ. நீங்க பைபிள்ல பார்க்கும்போது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை ஒரு புல்லை போல இருக்குது, ஒரு பூவை போல, ஒரு புகையை போல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயனில்லாத ஒரு தன்மையை பத்தி இந்த வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். ನಾವು ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ನೋಡಿದರೆ ಮನುಷ್ಯನ ಒಂದು ಜೀವಿತ ಹುಲ್ಲಿನಂತೆ ಮತ್ತು ಹೂವಿನಂತೆ ಮತ್ತು ಹೊಗೆಯಂತೆ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ಒಂದು ನಿರಂತರ ಇಲ್ಲದ ಜೀವಿತವಾಗಿ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. இந்த பிரசங்கி எழுதின சாலமோன் கூட நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஒரு பயனற்ற ஒரு தன்மைய எது கூட ஒப்பிட்டு சொல்றாருன்னா, ஒரு சோப்புடைய குமிழ் இருக்கும் இல்லையா, அதோட ஒப்பிட்டு சொல்றாரு நம்முடைய வாழ்க்கை. ಇದನ್ನ ಬರೆದ ಸಾಲಮೋನ್ ಅವರು ಕೂಡ ನಮ್ಮ ಜೀವಿತ ಯಾವ ರೀತಿ ಇದೆ ಅಂದರೆ ಸೊಬ್ಬಿನ ಒಂದು ಗುಳ್ಳೆ ಬರ್ತಾವಲ್ಲ, ಬುರುಗು, ಆ ರೀತಿಗೆ ಹೋಲಿಸಿ ಹೇಳಿದ್ದಾರೆ. வரும் உடனே போயிடும் இல்லையா அந்த குமிழ், அது போல நம்முடைய வாழ்க்கை இருக்கு அப்படின்னு சொல்லி. ಆ ಒಂದು ಗುಳ್ಳಿ ಬರ್ತಾವೋ ಆಮೇಲೆ ಒಡೆದೋಗ್ತಾವೋ, ಅದೇ ರೀತಿ ಇದೆ. வேதத்துல பல பக்தர்களுடைய வாழ்க்கையில கூட இப்படிப்பட்டதான ஏன் இந்த உலகத்துல நம்ம வாழ்றோம் அப்படின்னு சொல்லி ஒரு சோர்ந்து போன சமயங்கள் மோசே, எலியா, யோபு, யோனா, பவுல் வாழ்க்கையில கூட அப்படிப்பட்டதான நேரங்கள் வந்திருக்குது. ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಕೂಡ ನೋಡುವಾಗ ಅನೇಕ ಭಕ್ತರು ಯಾಕೆ ಈ ಜೀವಿತ ಎಂಬುದಾಗಿ ಅನ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ. ಅದೇ ರೀತಿ ಪೌಲ ಮತ್ತು ಯೋಬ, ದಾವಿದ ಇವರೆಲ್ಲರ ಜೀವಿತವನ್ನು ನೋಡುವಾಗ ಅವರು ಇದೇ ರೀತಿ ಅನ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ. நம்ம கூட நிறைய நேரத்துல அப்படி நினைக்கிறோம் இல்லையா. ನಾವು ಕೂಡ ಅನೇಕ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಆ ರೀತಿ ನೆನೆಸ್ತೇವಲ್ವಾ. ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில புரிந்து கொள்ள முடியாத பல காரியங்கள், நம்ம நினைக்கிறது ஒண்ணு, நடக்கிறது ஒரு காரியங்கள் நடக்கிறது நம்முடைய வாழ்க்கையில. ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಕೂಡ ಅನೇಕ ಸಂದರ್ಭಗಳಲ್ಲಿ ನಾವು ನೆನೆಸಲಾರದ ಕಾರ್ಯಗಳು ನಡೀತಾವೆ. ಯಾಕೆ ಈ ರೀತಿ ನಡೀತಾವೆ ಎಂದು ನಾವು ಅನ್ಕೊಳ್ತೀವಿ. வாழ்க்கைனா அது திருப்தியா இருக்கணும், அர்த்தமுள்ளதா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம விரும்புறோம். ಜೀವಿತ ಅಂದ್ರೆ ಒಳ್ಳೆ ಒಂದು ಅರ್ಥವಾಗಿರ್ಬೇಕು, ಚೆನ್ನಾಗಿರ್ಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ನಾವು ನೆನೆಸ್ಕೊಳ್ತೇವೆ. நம்ம நினைக்கிற மாதிரி வாழ்க்கை இல்லைன்னு சொன்னா நம்ம சோர்ந்து போயிடுறோம். ನಾವು ನೆನೆಸುವ ರೀತಿ ನಮ್ಮ ಜೀವಿತ ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ನಾವು ಸೋತು ಹೋಗ್ತಾ ಇರ್ತೀವಿ. நிறைய கஷ்டம் வரும்போது சில நேரத்துல ஆண்டவரே கேள்வி கேட்க நம்ம தொடங்குறோம். ಅನೇಕ ಕಷ್ಟಗಳು ಬರುವಾಗ ನಾವು ದೇವರನ್ನೇ ಪ್ರಶ್ನೆ ಕೇಳುವಂತವರಾಗಿದ್ದೇವೆ. அதுதான் இந்த 6ஆம் அதிகாரத்துல சாலமோன் 3 காரியங்களை இந்த அதிகாரத்துல விளக்கி சொல்றாரு. ಅದನ್ನೇ 6ನೇ ಅಧ್ಯಾಯದಾಗ ಸಾಲಮೋನ್ ಅವರು 3 ಒಂದು ವಿಷಯವನ್ನು ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. 1-6 வசனம் நம்ம பார்க்கும்போது ஒரு இன்பமில்லாத செல்வம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். 1-6 ನೋಡಿದರೆ ಒಂದು ತೃಪ್ತಿ ಇಲ್ಲದ ಐಶ್ವರ್ಯ. 7-9 வரைக்கும் பார்க்கும்போது திருப்தி இல்லாத உழைப்பு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். 7-9 ನೋಡಿದರೆ ಒಂದು ತೃಪ್ತಿ ಇಲ್ಲದ ಒಂದು ಕಷ್ಟಾರ್ಜಿತ. 10-12 வசனம் வரைக்கும் பதில்கள் இல்லாத ஒரு கேள்விகள் அப்படின்னு அத பத்தி சொல்லப்பட்டிருக்கு. 10-12 ನೋಡಿದರೆ ಪ್ರಶ್ನೆ ಇಲ್ಲದ ಉತ್ತರವೆಂಬುದಾಗಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. பதில்கள் இல்லாத கேள்விகள் அப்படின்னு உத்தர இல்லாத பிரச்சனை. இப்போ 1-6 வசனம் வரைக்கும் நம்ம பார்க்கும்போது இன்பம் இல்லாத ஒரு செல்வம். நம்ம திருப்தியா வாழ்றதுக்கு
நமக்கு நிறைய செழிப்பு இருந்தா கூட ஏதோ ஒரு காரணத்துல நம்ம அதை ಅನುಭವಿக்க முடியாம போயிடுறோம். ಇಲ್ಲಿ ಅನೇಕ ಐಶ್ವರ್ಯ ಇದ್ದರೂ ನಾವು ಅದನ್ನು ಸರಿಯಾದ ಒಂದು ಸಮಯಕ್ಕಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಅದು ಅನುಭವಿಸಲಾರದೆ ಹೋಗ್ತೇವೆ. இன்றைய நாட்கள்ல நம்ம பார்க்கும்போது அநேகரை பத்தி நம்ம கேள்விப்படுறோம். ரொம்ப கடினமா உழைக்கிறாங்க, சுகமான ஓய்வை கடினமா உழைக்கிறாங்க, சுகமா ஓய்வு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கவர்மெண்ட்ல வேலை செய்யறவங்க எல்லாம் நல்லா வேலை செய்வாங்க. அப்புறம் ஒரு காலம் முடிந்த உடனே அவங்க வந்து இது என்னது ರಿಟೈರ್ಡ್ ಆಗಿ ಓய்வு எடுக்கணும்னு ಎದುರ್ಪಾಕ್ರಾಂಗ. ಗವರ್ಮೆಂಟ್ ಸರ್ಕಾರದಲ್ಲಿ ನೋಡ್ಬೇಕಾದ್ರೆ ಅವರು ಕಠಿಣವಾಗಿ ದುಡಿಬೇಕು, ಆಮೇಲೆ ವಿಶ್ರಾಂತಿ ಪಡ್ಕೋಬೇಕು. ಅದೇ ಅವರ ಒಂದು ಗವರ್ಮೆಂಟ್ ಒಂದು ಇದು ಸಲಹೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. அப்படி நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வாழ்க்கையில எதிர்பார்க்கறாங்க. ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿರ್ಬೇಕು ಎಂಬುದೇ ಅವರು ಎದುರು ನೋಡ್ತಾ ಇರ್ತಾರೆ. ஆனா திடீர்னு அவங்க வாழ்க்கையில ஒரு சில கஷ்டங்கள் வந்துருது இல்லையா? தீராத வியாதி, திடீர்னு ஹார்ட் அட்டாக்கு, அப்புறம் இந்த மாதிரி சமயங்கள் வரும்போது அவங்க வந்து நெருக்கடியினால அந்த அமைதி வந்து அவங்களுக்கு போயிடுது. ಅವ್ರು ಈ ತರ ಇರುವಾಗ ಅವ್ರಿಗೆ ದಿಢೀರ್ನ ಅವ್ರಿಗೆ ಏನಾಗ್ತಾವೋ, ಅನಾರೋಗ್ಯದ ಸಮಸ್ಯೆ ಬಂದ್ಬಿಡ್ತಾವೋ, ಅನಾರೋಗ್ಯ ತೊಂದರೆ ಆಗ್ತಾವ, ಹಾರ್ಟ್ ಅಟ್ಯಾಕ್ ಆಗ್ತಾವೋ, ಅವ್ರ ಆ ಒಂದು ಸುಖವನ್ನು ಅನುಭವಿಸಲಾರದೆ ಹೋಗ್ತಾವ. நம்ம கொரோனா டைம்ல எல்லாம் பார்த்தோம், எவ்வளோ பேருக்கு எவ்வளோ பணத்தெல்லாம் செலவு பண்ணி அவங்க வந்து ஆஸ்பத்திரிலலாம் அவங்க வந்து நிறைய செலவு பண்ணி பார்த்தாங்க. ஆனா நான்லாம் ஒரு தடவை பார்க்கும்போது ஒரு மனுஷன் என்ன பண்ணார், பணத்தெல்லாம் ரோட்ல அப்படியே இறைத்தாரு. ஏன்னா பணம் இருந்து கூட அந்த ಜೀವನ ಅವರಾல ಕಾಪಾத்த முடியல. ಕೊರೋನಾ ಸಮಯದಾಗ ನೋಡ್ಬೇಕಾದ್ರೆ ಅನೇಕ ತೊಂದರೆಗಳು, ಕಷ್ಟವನ್ನು ಅನುಭವಿಸಿದ್ರು ಜನರು. ನಾವು ನೋಡಿದಂಗ ಒಬ್ರು ಹಣವನ್ನು ಎಸಿತಾ ಇದ್ರು. ಈ ಹಣ ನಮ್ಮನ್ನು ಕಾಪಾಡಕ್ಕೆ ಆಗಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹಣವನ್ನು ಎಸೆತಾ ಇದ್ರು. இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு சொல்லி அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ಇದೆಲ್ಲ ಯಾಕೆ ನಡೀತಾವೆ ಎಂಬುದಾಗಿ ನಾನು ನೆನೆಸ್ತೇವೆ. சாலமோன் இததான் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல இத பத்தி சொல்றாரு. ಇದನ್ನೇ ಸಾಲಮೋನ್ ಅವರು 5ನೇ ಅಧ್ಯಾಯ 19ನೇ ವಚನದಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. அப்புறம் இன்னொரு வசனம் வந்து 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலயும் சொல்றாரு. ಇನ್ನೊಂದು ಅಧ್ಯಾಯ 3:13 ಕೂಡ ಇದೇ ವಚನ ಹೇಳ್ತಾ ಇದೆ ಇದೇ ರೀತಿಯಾಗಿ. ஆண்டவர் நமக்கு சகல ஐஸ்வர்யத்தையும் கொடுத்திருக்கிறாரு, ஆனா அதை அனுபவிக்கிறது தேவனுடைய அனுகிரகம் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அதுல ಇದರಲ್ಲಿ ದೇವರು ನಮಗೆ ಅನೇಕ ಐಶ್ವರ್ಯ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ, ಅದರ ಅನುಭವಿಸುವುದು ದೇವರ ಚಿತ್ತವಾಗಿರ್ಬೇಕೆಂಬುದೇ. தேவனுடைய அனுகிரகம் இருந்தா மட்டும்தான் இதை நம்ம அனுபவிக்க முடியும் அப்படின்னு சொல்லி இந்த வசனங்கள்ல நம்ம வாசிக்கிறோம். ದೇವರ ಒಂದು ಚಿತ್ತ ಇದ್ರೆ ಮಾತ್ರ ನಾವು ಇದನ್ನೆಲ್ಲ ಅನುಭವಿಸ್ಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗ್ತಾವು. ஆண்டவர் நமக்கு நிறைய ஆசீர்வாதங்களை இந்த உலகத்துல இருக்கும்போது கொடுக்கிறாரு. ದೇವರು ನಮಗೆ ಈ ಲೋಕದಲ್ಲಿರುವಾಗ ಅನೇಕ ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ. ஆனா நமக்கு கொடுக்கிற அந்த ஆசீர்வாதத்தை விட அதை கொடுத்தவரை தான் நம்ம தொழுது கொள்ளணும்னு ஆண்டவர் வந்து நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். ಈ ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನು ಅನುಭವಿಸೋದಕ್ಕಿಂತ ಅದ ಕೊಟ್ಟ ದೇವರನ್ನೇ ಆರಾಧನೆ ಮಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ದೇವರು ಇಷ್ಟಪಡ್ತಾರೆ. இந்த ஆசீர்வாதங்கள்லாம் மனிதனுடைய இருதயத்தை ஒரு திருப்திப்படுத்த முடியாது. ಈ ಒಂದು ಲೌಕಿಕ ಆಶೀರ್ವಾದಗಳೆಲ್ಲ ಒಂದು ಮನುಷ್ಯನನ್ನು ತೃಪ್ತಿಪಡಿಸಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. தேவனோடு சேர்ந்து வாழ்ந்தாதான் அது வந்து ஒரு உண்மையான மகிழ்ச்சியும் திருப்தியும் நமக்கு இந்த ஆசீர்வாதத்தினால பெற முடியும். ನಾವು ದೇವರೊಟ್ಟಿಗೆ ಐಕ್ಯತೆಯಾಗಿ ಇರುವಾಗಲೇ ಈ ಒಂದು ಐಶ್ವರ್ಯ ಎಲ್ಲ ಸಂತೋಷ ನಮಗೆ ದೇವರಿಂದಲೇ ಸಿಗುತ್ತಾವೆ. தேவன் வந்து சாலமோனுக்கு ஞானத்தோடு கூட ஐஸ்வர்யம் கனம் எல்லாம் கொடுத்திருந்தாரு. ದೇವರು ಬಂದು ಸಾಲಮೋನಕ್ಕೆ ಜ್ಞಾನದ ಒಟ್ಟಿಗೆ ಐಶ್ವರ್ಯವನ್ನು ಕೂಡ ಕೊಟ್ಟಿದ್ರು. ஆனா அத வந்து அவர் அனுபவிக்க முடியாதனாலதான் இந்த 2வது வசனத்துல அப்படி எழுதுறாரு. 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல ಅವರು ಅದನ್ನ ಅನುಭವಿಸಲಿಕ್ಕೆ ಆಗಲಾರದ ಕಾರಣಕ್ಕೆ ಈ ಒಂದು 6ನೇ ಅಧ್ಯಾಯ 2ನೇ ವಚನವನ್ನು ಬರೆದಿದ್ದಾರೆ. எல்லாத்தையும் ஆண்டவர் வந்து கொடுத்தாலும் அதை வந்து அந்நிய மனுஷன் தான் அனுபவிக்கிறான், இது வந்து ஒரு மாயையானது, கொடிய நோயுமானது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ಎಲ್ಲ ಕೊಟ್ಟಿದ್ದರು ಅದು ತಾನು ಅನುಭವಿಸಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ, ಬೇರೆಯವರು ಅದು ಅನುಭವಿಸ್ತಾರೆ. ಇದೆಲ್ಲ ಒಂದು ವ್ಯರ್ಥವೇ, ಇದು ನಮಗ ಶಾಶ್ವತ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಇದರಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. நம்முடைய வாழ்க்கைய அனுபவிக்க முடியாம தடுக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒருவேளை வீட்டாருடைய பிரச்சனையா இருக்கலாம்,
நோயா இருக்கலாம், மரணமா இருக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து நம்முடைய வாழ்க்கைய நம்ம அனுபவிக்க முடியாம சில காரியங்கள் நம்மளை தடுக்குது. ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಇಂಥ ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನ ಅನುಭವಿಸ್ಲಿಕ್ಕೆ ಯಾಕೆ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ವ್ಯಾಧಿ, ಮರಣ, ನಮ್ಮ ಬಂಧು ಬಳಗದವರು ಇವರಿಂದ ಕೂಡ ನಾವು ಅದನ್ನ ಅನುಭವಿಸಲಾರದ ಆಗ್ತಾವ. நீங்க நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 16, 17 வசனம் படிச்சு பாருங்க. ನೀವು ಜ್ಞಾನೋಕ್ತಿಯ 15ನೇ ಅಧ್ಯಾಯ 16, 17ನೇ ವಚನವನ್ನು ಓದಿರಿ. அப்புறம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தையும் நீங்க படிச்சு பாருங்க. 17ನೇ ಅಧ್ಯಾಯ 1ನೇ ವಚನ ಕೂಡ ನೀವು ಓದಿ ನೋಡ್ರಿ. அதுல நம்ம பார்க்கும்போது நமக்கு வந்து நிறைய பொருள் 16ஆம் சஞ்சலத்தோடு கூடிய அதிக பொருளிலும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு கூடிய கொஞ்சம் பொருளே உத்தமம் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். நிறைய பொருள் இருந்தாலும் கர்த்தருக்கு பயப்படுற பயத்தோடு கூடிய கொஞ்சம் பொருளே நமக்கு வந்து நல்லது அப்படின்னு சாலமோன் வந்து சொல்றாரு. ಇದರಲ್ಲಿ ನಾವು ಆ ವಚನವನ್ನು ನೋಡಿದರೆ ಅನೇಕ ಒಂದು ವಸ್ತುಗಳು ನಮ್ಮಲ್ಲಿ ಇದ್ರೂ ನಾವು ದೇವರಲ್ಲಿ ಭಯಭಕ್ತಿಯಾಗಿ ಇರುವ ಕೂಡಿಸಿದ ಸ್ವಲ್ಪ ಒಂದು ಸಂಪತ್ತೇ ನಮಗೆ ಆಶೀರ್ವಾದ ಎಂಬುದಾಗಿ ಸಾಲಮೋನ್ ರಾಜ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. லூக்கா 12ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல கூட நம்ம வாசிக்கிறோம். அங்க ஒரு மனுஷனை பத்தி நம்ம வாசிக்கிறோம். ಲೂಕ 12ನೇ ಅಧ್ಯಾಯ 20ರಲ್ಲಿ ಕೂಡ ಒಂದು ಮನುಷ್ಯನ ಬಗ್ಗೆ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. அவனுக்கு வயல்ல நிறைய விளைஞ்சிருது. அப்போ அவன் என்ன சொல்றான், நீ என் ஆத்துமாவே நீ வந்து உனக்கு ரொம்ப நாளைக்கு நீ வாழ்றதுக்கு உனக்கு நிறைய சேர்த்து வச்சிருக்கிறேன், நீ வாழ்ந்து சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஆத்துமாட்ட அவன் சொல்றான். ಇಲ್ಲಿ ಆ ಒಂದು ವಚನದಾಗ ನೋಡುವಾಗ ಒಂದು ಐಶ್ವರ್ಯನಿಗೆ ತನ್ನ ಆತ್ಮಕ್ಕೆ ತಾನೇ ಹೇಳ್ಕೊಳ್ತಾನೆ, ನನ್ನ ಆತ್ಮವೇ ನೀ ಚೆನ್ನಾಗಿ ತೃಪ್ತಿಯಾಗಿರೋ, ತಿನ್ನು, ಕುಡಿ, ನೀನು ಸಂತೋಷವಾಗಿರು ಎಂಬುದಾಗಿ ಆದ್ರೆ ಹೇಳ್ತಾ ಇರ್ತಾನೆ. ஆனா முடிவுல பார்க்கும்போது அவனுக்கு அன்னைக்கே ஆண்டவர் சொல்றாரு, மதிக்கேடனே இன்னைக்கு உன்னுடைய ஆத்மா உன்னை விட்டு எடுத்துட்டு போனா நீ இதெல்லாம் யாருடையதாகும் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. ಅವಾಗಲೇ ದೇವರು ಅವರೊಟ್ಟಿಗೆ ಮಾತಾಡ್ತಾರೆ, ಬುದ್ಧಿಹೀನನೇ, ಈ ಒಂದು ಐಶ್ವರ್ಯವೆಲ್ಲ ಇದೆ, ನಿನ್ನ ಆತ್ಮವನ್ನು ಇವತ್ತೇ ತೆಗೆದುಕೊಂಡ್ರೆ ಇದನ್ನ ಯಾರು ಅನುಭವಿಸುವರು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. அதனாலதான் சாலமோன் வந்து இதுல வந்து சொல்றாரு, எல்லாம் வந்து ஒரு மாயையானது இந்த உலகம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ಇದಕ್ಕೆ ಸಾಲಮೋನ್ ಅವರು ಹೇಳ್ತಾರೆ, ಇದೆಲ್ಲ ವ್ಯರ್ಥವಾದದ್ದೇ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಇರುವುದೆಂಬುದಾಗಿ. அதனால இந்த உலகத்துல நம்ம இருக்கும்போது ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதத்திலையும் நம்ம திருப்தி அடைந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி வாழணும் அப்படின்னு நம்ம ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. ಅದಕ್ಕೆ ನಾವು ನಮಗ್ ಕೊಟ್ಟಿರುವುದು ಎಲ್ಲವನ್ನು ದೇವರ ಆಶೀರ್ವಾದ, ಅದನ್ನ ನಾವು ದೇವರಿಗಾಗಿ ಉಪಯೋಗಪಡಿಸಬೇಕೆಂಬುದೇ ದೇವರು ಇಷ್ಟಪಡ್ತಾರೆ. இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா அடுத்த அந்த பிரசங்கிலேயே பாருங்க 3ஆம் வசனத்துல ஒருத்தன் வந்து 100 பிள்ளைங்களை பெற்று அநேக வருஷம் ஜீவித்து ஆயுசை அடைந்திருந்தாலும் அவன் ஆத்துமா அந்த செல்வத்தால் திருப்தி அடையாமலும் அவனுக்கு பிரேத கல்லறை முதலா இல்லாமலும் போகுமானால் அவனை பார்க்கிலும் கருவழிந்த பிண்டம் வாசி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த வசனத்தை நீங்க ஒரு ராஜா இருந்தான் பைபிள்ல. அவன் வந்து எரேமியால படிச்சீங்கன்னா தெரியும், 22ஆம் அதிகாரம் 18, 19ல அந்த ராஜா வந்து பெரிய ராஜாவா இருந்தான். அவன் வந்து ஆனா ஆண்டவரோட ஜீவிக்காதனால அவனுடைய பிள்ளைங்களாம் அவனுக்கு நிறைய பேர் இருந்தாங்க. ஆனா அவனுக்கு வந்து கடைசியில அவனை அடக்கம் பண்றது, அவனுக்காக அல்றவங்களும் யாரும் இல்லை, அவனை அடக்கம் பண்றதுக்கும் யாரும் இல்லை. ನೀವು ಈ 6ನೇ ಅಧ್ಯಾಯ 3ನೇ ವಚನದಾಗ ನೋಡಿದರೆ 100 ಮಕ್ಕಳನ್ನು ಅಡೆದರು ಅವನಿಗೆ ಅಂತ್ಯಕ್ರಿಯೆ ಮಾಡೋರು ಕೂಡ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ನೋಡ್ತೇವೆ. ಅದೇ ರೀತಿ ಯೆರೆಮೀಯ 22, 18, 19 ವಚನದಲ್ಲಿ ಕೂಡ ಒಬ್ಬ ರಾಜ ಇದ್ದಾನೆ, ಅವನಿಗೆ ಅನೇಕ ಮಕ್ಕಳಿದ್ರು ಸದಾ ಅವನು ತೀರಿ ಹೋದ ಮೇಲೆ ಅವನಿಗೆ ಉತ್ತರಕ್ರಿಯೆ ಮಾಡೋ ಕೂಡ ಯಾರು ಇಲ್ಲದೆಂಬುದಾಗಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. அதனால இந்த உலகத்துல இருக்கும்போது பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல சொன்னது போல நம்ம என்ன சொன்னோம், தாழ்ந்திருக்கோம் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கோம் எனக்கு தெரியும், எல்லாவற்றிலும் நான் வந்து எனக்கு பரிபூர்ணப்படவும் குறைவுபடவும் நான் போதிக்கப்பட்டேன் அப்படின்னு பவுல் சொன்னது போல நம்முடைய வாழ்க்கையில எந்த காரியம் வந்தாலும் அதுல வந்து நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லி அவருடைய நாமத்துக்கு மகிமையாக ஜீவிக்கணும். அதுதான் இந்த வசனங்கள்ல நம்ம தெரிந்து கொள்றோம். ಈ ಫಿಲಿಪಿಯರ್ 4ನೇ ಅಧ್ಯಾಯ 11ನೇ ವಚನದಲ್ಲಿ ಹೇಳಿದಾಗ ಪೌಲ್ ಅವರು, ನಾನು ಹೆಚ್ಚಲ್ಪಡಲು ಗೊತ್ತು, ನನಗೆ ತಗ್ಗಿಸಲಿಕ್ಕೆ ಗೊತ್ತು, ಯಾವ ಸಂದರ್ಭಕ್ಕೆ ಯಾವ ರೀತಿ ಇರಬೇಕೆಂಬುದಾಗಿ
ನನಗೆ ಗೊತ್ತು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. ಅದೇ ರೀತಿ ನಾವು ದೇವರಲ್ಲಿ ನಾವು ಈ ರೀತಿಯಾಗಿ ನಾವು ಬೆಳಿಬೇಕೆಂಬುದೇ ಪೌಲನ ಒಂದು இது ಬರೆದಿದ್ದಾರೆ. ம். 6ஆம் வசனத்துல நம்ம பார்க்கும்போது 2000 வருஷம் ஒரு மனுஷன் பிழைச்சிருக்க முடியாது. ஆனா அவர் சொல்றாரு 2000 வருஷம் நம்ம பிழைத்திருந்தாலும் ஒரு நன்மையும் காண்பதில்லை. எல்லாருமே பெரிய 2000 வருஷம் இருந்தாலும் சரி, சின்ன குழந்தையா இருந்தாலும் சரி, எல்லாருமே ஒரே இடத்துக்கு தான் நம்ம போறோம் அப்படின்னு சொல்றாரு. ಇದರಲ್ಲಿ 6ನೇ ವಚನ ನೋಡುವಾಗ ಒಂದು ಮನುಷ್ಯ 1000 ವರ್ಷ 2000 ವರ್ಷ ಬದುಕೋದಿಲ್ಲ, ಆದರೂ ಬದುಕಿದ್ದರೂ ಏನು ಪ್ರಯೋಜನ? ಒಂದು ಮಗು 2 ವಯಸ್ಸು ಮಗು ಸತ್ರು ಅಷ್ಟೇ, ಎಲ್ಲರೂ ಒಂದೇ ಕಡೆಗೆ ಹೋಗ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಬರೆದಿದೆ. அடுத்தது 7ஆம் வசனத்துல இருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கும்போது ஒரு திருப்தி இல்லாத ஒரு உழைப்பை பத்தி நம்ம பாக்குறோம். 7ನೇ ವಚನದಿಂದ 9ನೇ ವಚನ ನೋಡುವಾಗ ಒಂದು ತೃಪ್ತಿ ಇಲ್ಲದ ಒಂದು ಕಷ್ಟವನ್ನೇ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. இங்க சாலமோன் இதுவரைக்கும் செல்வத்தை பத்தி பேசினாரு. இப்போ ஒரு ஏழ்மை நிலை பற்றி கூறுறாரு. ಸಾಲಮೋನ್ ರಾಜ ಇದರಲ್ಲಿ ತೃಪ್ತಿ ಇಲ್ಲದ ಒಂದು ಬಡತನದ ಬಗ್ಗೆ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. அதாவது பணக்காரங்களா இருந்தாலும் சரி, ஏழையா இருந்தாலும் சரி, 2 பேருமே என்ன பண்றாங்க, நம்ம உயிருடன் இருக்கிறதுக்கு தான் நம்ம உழைக்கிறோம். ಈ ಐಶ್ವರ್ಯನಾಗಿದ್ರು ಸರಿ, ಬಡವನಾಗಿದ್ರು ಸರಿ, ನಾವು ಜೀವಂತವಾಗಿರ್ಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ನಾವು ದುಡಿತಾ ಇರ್ತೀವಿ. ஏன் நம்ம ஒரு மனுஷன் சாப்பிடுறோம் நம்ம டெய்லி ஒவ்வொரு நாளும். ನಾವು ದಿನಾಲು ಬಂದು ಊಟ ಮಾಡ್ತಾ ಇರ್ತೀವಿ. எதுக்குன்னா நம்ம ஜீவனோட இருக்கிறதுக்காக. ಯಾಕೆಂದ್ರೆ ನಾವು ಬದುಕಬೇಕೆಂಬುದಾಗಿ ನಾವು ಊಟ ಮಾಡ್ತೀವಿ. ஒரு பறவைய பாத்தீங்கன்னா அதனுடைய வாழ்க்கையில நம்ம பாக்குறோம். அதுக்கு என்ன வாழ்க்கை அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலையில இருந்து அது சாப்பாடு தேடுது, அப்புறம் எதிரிகள்ட்ட இருந்து தன்னை காப்பாத்தி கொள்ளுது. அவ்வளவுதான் அதனுடைய வேலை. ಒಂದು ಪಕ್ಷಿ ನೋಡುವಾಗ ಅದು ಬೆಳಗ್ಗೆಯಿಂದ ಸಂಜೆ ತನಕ ಅದು ಏನ್ ಮಾಡ್ತಾವ ಅಂದ್ರೆ ಆಹಾರಕ್ಕಾಗಿ ಹುಡುಕಾಡ್ತಾವ ಮತ್ತು ಶತ್ರುಗಳಿಂದ ತನ್ನನ್ನು ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳುತ್ತವೆ. ஆனாலும் அதையும் ஆண்டவர் சிருஷ்டித்தாரு. அதுக்கு ஒரு நோக்கம் வச்சிருந்தாரு. ದೇವರೇ ಅದನ್ನು ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದ್ರು, ಅದಕ್ಕೂ ಒಂದು ಉದ್ದೇಶವನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. அதுக்கு என்ன நோக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது காலையிலே எழும்பி பாடும் இல்லையா? அப்புறம் நம்மளும் அதெல்லாம் பார்த்தா நம்ம மகிழ்ச்சி அடைகிறோம் அதை பார்த்து. ಅದು ಬೆಳಗ್ಗೆನೆ ಎದ್ದು ನೋಡಿದ್ರೆ ಕೂಗುತ್ತಾವ, ಆಡಾಡ್ತಾವಲ್ಲ, ಅದನ್ನು ನಾವು ನೋಡುವಾಗ ನಮಗೂ ತುಂಬಾ ಸಂತೋಷ ಅನಿಸ್ತಾವ. அதனால ஆண்டவர் சொல்றாரு, வேலை செய்யறது சாப்பிடுறதுலாம் தவறு இல்லை அப்படின்னு சாலமோன் சொல்றாரு. ಸಾಲಮೋನ್ ಹೇಳ್ತಾರೆ, ಕೆಲಸ ಮಾಡೋದು ಮತ್ತು ಊಟ ಮಾಡೋದೆಲ್ಲ ತಪ್ಪಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. ஆனா நமக்கு ஒரு நோக்கத்தோட ஆண்டவர் இந்த உலகத்துல மனிதனை உருவாக்கி இருக்கிறாரு. ದೇವರು ಒಂದು ಉದ್ದೇಶದಿಂದ ನಮ್ಮನ್ನು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಉಂಟು ಮಾಡಿದ್ದಾರೆ. ஏன்னா நம்ம எல்லாரும் கர்த்தருடைய சாயல்ல உருவாக்கப்பட்டதுனால உயர்ந்த ஒரு காரியத்துக்காக நம்ம இந்த உலகத்துல வாழணும் அப்படின்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ನಮ್ಮನ್ನು ದೇವರ ಸ್ವರೂಪದಲ್ಲಿ ಉಂಟು ಮಾಡಿದ್ರಿಂದ ನಾವು ಉನ್ನತ ಸ್ಥಾನದಲ್ಲಿ ಇರಬೇಕೆಂಬುದಾಗಿ ದೇವರು ನೋಡ್ತಾರೆ. மார்க் 8ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம், மனுஷன் உலகம் முழுசையும் ஆதாயப்படுத்தினாலும் தன்னுடைய ஜீவனை நஷ்டப்படுத்தினா அவனுக்கு என்ன லாபம் அப்படின்னு வாசிக்கிறோம். ಮಾರ್ಕ್ 8ನೇ ಅಧ್ಯಾಯದಾಗ ನೋಡುತ್ತೇವೆ, ಲೋಕವೆಲ್ಲ ಸಂಪಾದನೆ ಮಾಡಿದ್ರು ತನ್ನ ಆತ್ಮವನ್ನು ನಷ್ಟಪಡಿಸಿಕೊಂಡ್ರೆ ಏನು ಲಾಭವೆಂದು ನೋಡುತ್ತೇವೆ. அதனால இந்த உலகத்துல நம்ம வாழும்போது ஆண்டவருடைய நாம மகிமைக்காக நம்ம வாழணும், மற்றவங்களுக்கு உதவி செய்யணும். அத ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ನಾವು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಜೀವಿಸುವಾಗ ನಾವು ಇನ್ನೊಬ್ಬರಿಗೆ ಸಹಾಯ ಮಾಡಬೇಕು, ನಾವು ಆಶೀರ್ವಾದವಾಗಿರ್ಬೇಕು ಎಂಬುದೇ ದೇವರು ನೋಡ್ತಾರೆ. யோவான் 4ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்துல இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யறதே என்ன செய்து அவருடைய வேலையை செய்வதே எனக்கு உணவு, சாப்பாடு அப்படின்னு சொல்றாரு. ಯೋಹಾನ 4ನೇ ಅಧ್ಯಾಯ 34ನೇ ವಚನದಲ್ಲಿ ಹೇಳಿದಾಗೆ, ನಾನು ದೇವರ ಕೆಲಸವನ್ನು ಮಾಡುವುದಕ್ಕೆ ನಾನು ಬಂದೇನೆ, அதுவே ನನ್ನ ಆಹಾರ ಎಂಬುದಾಗಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಹೇಳ್ತಾರೆ. அதனால ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில என்ன நோக்கம் வச்சிருக்கிறாரோ அதுக்கு நம்ம கீழ்ப்படிந்து அவருக்கு நன்றியுடன் இந்த உலகத்துல வாழணும். ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒவ்வொரு நாளையும் சந்தோஷத்தோட நம்ம அனுபவிக்கணும். அப்பதான் நமக்கு மகிழ்ச்சி கிடைக்கும். ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಕಳಿಸಿಕೊಟ್ಟ ಒಂದು ಉದ್ದೇಶವನ್ನು ನಾವು ನೆರವೇರಿಸಬೇಕು. ನಾವು ದೇವರಿಗೆ ಪ್ರಿಯವಾಗಿ ನಡ್ಕೊಳ್ಬೇಕು, ಅವರನ್ನು ಆರಾಧನೆ ಮಾಡಬೇಕು. ಅದೇ ಅವರು ಇಷ್ಟಪಡುವುದಾಗಿದ್ದಾರೆ. இப்ப 10ஆம் வசனத்துல இருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் பார்க்க போறோம்.
ಈಗ 10ರಿಂದ 12 ವಚನವರೆಗೆ ನಾವು ನೋಡ್ಲಿಕ್ಕಿದ್ದೇವೆ. நம்முடைய வாழ்க்கையில நிறைய கேள்விகள் இருக்கு. அந்த பதில் இல்லாத நிறைய கேள்விகள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கு. ನಮ್ಮ ಒಂದು ಜೀವಿತದಲ್ಲಿ ಅನೇಕ ಪ್ರಶ್ನೆಗಳಿದೆ, ಅದಕ್ಕೆ ಏನು ಉತ್ತರನೇ ಇರಲ್ಲ ಅಂತದ ಅನೇಕ ಪ್ರಶ್ನೆಗಳು ನಮ್ಮಲ್ಲಿ ಕಾಣಲ್ಪಡ್ತವೆ. அது எல்லாத்தையும் நம்ம அறிந்து கொள்ளவே முடியாது. ಅದೆಲ್ಲ ನಾವು ಗ್ರಹಿಸ್ಕೊಳ್ಳಿಕ್ಕೆ ಆಗೋದೇ ಇಲ್ಲ. ஆனா ஆண்டவர் இந்த கேள்விகளுக்கெல்லாம் நம்ம ஆண்டவர் நமக்கு அவருடைய வார்த்தையிலிருந்து வாக்குத்தத்தங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். ನಮ್ಮ ಒಂದು ಪ್ರಶ್ನೆಗಳಿಗೆಲ್ಲ ದೇವರು ಅವರು ವಾக்குತತ್ತ ವಚನವಾಗಿ ಅನೇಕ ವಾಗ್ದಾನಗಳು ನಮಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. நம்ம ஆண்டவர்கிட்ட விளக்கம் கேட்க வேண்டாம். ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை நம்பி தான் இந்த உலகத்துல நம்ம வாழணும்னு ஆண்டவர் நமக்கிட்ட எதிர்பார்க்கிறார். ನಾವು ದೇವ್ರ ಹತ್ರ ಅದ್ರ ಪ್ರತಿ ಉತ್ತರ ಕೇಳೋದು ಅವಶ್ಯ ಇಲ್ಲ. ಅದಕ್ಕಾಗಿ ನಾವು ಯಾವ ರೀತಿ ಬಾಳ್ಬೇಕೆಂಬುದೇ ನಾವು ಕೇಳಬೇಕು. யோபுடைய வாழ்க்கையில ஆண்டவர்கிட்ட நிறைய கேள்வி கேட்கிறாரு. யோபுನ ಒಂದು ಜೀವಿತದಲ್ಲಿ ದೇವ್ರ ಹತ್ರ ಅನೇಕ ಪ್ರಶ್ನೆಗಳು ಕೇಳ್ತಾ ಇರ್ತಾರೆ. ஏன்னா அவருக்கு நிறைய கஷ்டம். ಯಾಕಂದ್ರೆ ಅವ್ರಿಗೆ ತುಂಬಾ ಕಷ್ಟ. ஆனா ஆண்டவர் அவருடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் அளிக்கல. அதே போல நம்முடைய வாழ்க்கையிலயும் கூட ஆண்டவரை நம்ம கேள்வி கேட்க முடியாது. அதுக்கு பதிலாக ஆண்டவருடைய வாக்கு தத்தங்களை என்ன செய்யணும்? வாக்கு தத்துவத்து மேல நம்ம நம்பிக்கை வைக்கணும். யோபு ಕೂಡ ತಮ್ಮ ಒಂದು ಪ್ರಶ್ನೆಗಳೆಲ್ಲ ದೇವ್ರ ಹತ್ರ ಕೇಳುವಾಗ ಅದೇ ರೀತಿ ನಾವು ಕೂಡ ಕೇಳಬೇಕು ಅನ್ನೋದಿಲ್ಲ. ನಾವು ಅವರ ವಾಗ್ದಾನ ವಚನಗಳನ್ನ ಹಿಡ್ಕೊಂಡು ನಾವು ಜೀವಿಸಬೇಕು. நம்ம நிறைய நேரத்துல எதுக்கு இந்த உலகத்துல வாழ்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய நேரத்துல நிறைய கேள்விகள் நமக்கு இருக்கு. ನಾವು ಕೂಡ ಅನೇಕ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ನಾವು ಯಾಕೆ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಜೀವಿಸಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಅನೇಕ ಒಂದು ಪ್ರಶ್ನೆಗಳು ನಾವು ಹಾಕೊಳ್ತಾ ಇರ್ತೀವಿ. ஆண்டவர் நம்ம சொல்றாரு, நான் உங்களுக்கு ஒரு நித்திய ஜீவனை நான் வச்சிருக்கிறேன் உங்களுக்காக அப்படின்னு சொல்றாரு. ದೇವರು ಬಂದು ನಮಗೆ ಹೇಳ್ತಾರೆ, ನಾನು ನಿನಗಾಗಿ ನಿತ್ಯ ಜೀವವನ್ನು ಇಟ್ಟಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ದೇವರು. நம்முடைய வாழ்க்கையில அடுத்து என்ன நடக்கும்ட்டு எந்த ஜோசியக்காரனாலையும் சொல்ல முடியாது, எந்த தீர்க்கதரிசிகளாலையும் சொல்ல முடியாது. ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಮುಂದೆ ಏನ್ ನಡೀತಾವೆ ಎಂಬುದಾಗಿ ಯಾವ ಒಂದು ಪಂಚಾಂಗದವರು ಹೇಳಲಿಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. ಯಾರು ಅದನ್ನ ವಿವರಿಸಿ ಹೇಳಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. நம்மள உண்டாக்குன ஆண்டவருக்கு மட்டும்தான் நம்முடைய எதிர்காலம் தெரியும். ನಮ್ಮನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದ ದೇವರಿಗೆ ಮಾತ್ರ ನಮ್ಮ ಭವಿಷ್ಯತ್ತು ಗೊತ್ತಿದೆ. அதனால நம்முடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவர் மேல நம்பிக்கை வச்சு முடிஞ்ச வரைக்கும் அவருக்காக நம்ம சாட்சியாக வாழ்ந்து ஒரு நித்திய ராஜ்யத்தை அடையணும். அதுக்காக என்னை தகுதிப்படுத்தும்ட்டு ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அது ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். ನಾವು ಅದಕ್ಕಾಗಿ ದಿನಾಲು ನಾವು ದೇವ್ರ ಹತ್ರ ನಾವು ನಿತ್ಯ ರಾಜ್ಯ ಪಡ್ಕೋಬೇಕು, ಅದಕ್ಕೆ ಏನ್ ಮಾಡ್ಬೇಕೆಂದು ನಾವು ಅದಕ್ಕಾಗಿ ಪ್ರಯಾಸ ಪಟ್ಟು ದೇವ್ರ ಹತ್ರ ಕೇಳ್ಬೇಕು. அதனால இந்த 6ஆம் அதிகாரத்துல இத பத்திதான் சாலமோன் சொல்றாரு. நம்ம ஜெபம் பண்ணலாம். ಇದನ್ನೇ 6ನೇ ಅಧ್ಯಾಯದಾಗ ಸಾಲಮೋನ್ ಅವರು ಹೇಳಿದ್ದಾರೆ. ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿಕೊಳ್ಳೋಣ. அன்புள்ள ஆண்டவரே, இந்த காலை வேளையிலும் கர்த்தாவே, இந்த பிரசங்கி 6ஆம் அதிகாரத்திலிருந்து ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையெல்லாம் ஒரு மாயை என்று ஆண்டவரே இந்த வசனங்களின் மூலமாய் ஆண்டவரே நாங்கள் கற்றுக்கொண்டோம். ஆண்டவரே, அதனால இந்த உலகத்துல நாங்க வாழும்போது ஆண்டவரே மனிதனையோ ஆசீர்வாதங்களையோ ஆண்டவரே நாங்கள் அதன் மேல நம்பிக்கை வைக்காதபடி ஆண்டவரே எல்லா காரியங்களிலும் ஆண்டவரே உம்மை கொண்டு நாங்கள் எல்லா காரியங்களையும் செய்ய நீர் எங்க கூட இருந்து ஒவ்வொரு நாளும் எங்களை வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள் மேல நாங்க நம்பிக்கை வைக்க கூடாது. உண்மை சார்ந்து கொண்டு உமக்காக வாழ நீர் உதவி செய்யும். ஆண்டவரே அப்பா, அது மாத்திரமல்ல ஆண்டவரே, இந்த உலகத்துல கர்த்தாவே ஏன் நாங்க சாப்பிடுறோம்னு சொன்னா ஆண்டவரே நாங்க ஜீவனோட இருக்கிறதுக்கு தான். அதனால கர்த்தாவே இந்த நாளிலும் கூட கர்த்தாவே நாங்கள் ஒவ்வொன்றுக்காக ஆண்டவரே உண்மையே சார்ந்து ஜீவிக்க நீர் உதவி செய்யும். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கண்டாலும் எங்களுடைய ஜீவனை நாங்க நஷ்டப்படுத்தாதபடி ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல நாங்க சேர நீர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில அநேக கேள்விகள் இருக்கலாம். ஆனா அந்த கேள்விகளுக்கெல்லாம் நாங்க பதில் தேடாதபடி உம்முடைய வாக்கு தத்துவத்தை நாங்கள் நம்பி ஆண்டவரே வாக்கு தத்துவத்தை பற்றி பிடித்து கொண்டு உமக்காக சாட்சியாக முடிவு பரியந்தம் உண்மையிலே நிலை நிற்க ஆண்டவரே சாட்சியாக ஜீவிக்க கனி கொடுக்க எங்களை தாழ்த்தி முழுவதுமா என்னுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரும் கூட ஆண்டவரே தங்களுடைய வாழ்க்கையில கர்த்தாவே உண்மை ஆண்டவரே நம்பி உண்மை முன்வைத்து ஓட கர்த்ததாமே நீர் கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே இந்த நாள் முழுதும் எங்க கூட இருங்க. உங்களுடைய பிரசன்னத்தினால் எங்களை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.